ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஏற்கனவே 21ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 21ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 22ஆம் அதிகாரம். ஆனால் சற்று 2 அதிகாரங்களுக்கு இடைவெளி இருக்கிறது. 21ஆம் அதிகாரத்தை 3 பிரிவா பிரிச்சோம். அது ஈசாக்கின் பிறப்பால் நடந்தது, இஸ்மவேலின் செயலால் நடந்தது, அமலேக்கின் பயத்தால் நடந்தது. அப்படி என்ற 3 தலைப்புகள்ல 21ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 21ஆம் அதிகாரத்துல முக்கிய நிகழ்ச்சி ஈசாக்கின் பிறப்பு. அந்த பிறப்பு தான் அடுத்த அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்றத தொடர்ந்து போகுது. ஆனால் 21ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு பிறக்கிறான். அதுக்காக தேவன் சாராளுக்கு என்ன சொன்னார் என்பதை விளக்கமாக சொல்லுகிறது. சாராள் பேரில் கடாட்சியமானார், தாம் உரைத்தபடியே செய்தார், பர்சனலா பேசினாரு, ப்ராஃபட்டிக்காவும் பேசினாரு. அதிலிருந்து தேவன் பொய்யுரையாதவர், உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர் அப்படின்றத புரிஞ்சுக்கொண்டோம். ஈசாக்கின் பிறப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும், தெரிந்து கொள்ளும் பாடம் என்ன என்பதை பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை எப்படி சொன்னதோ அப்படியே செய்ய வல்லமை உள்ளது. தேவனுடைய கட்டளைப்படி செய்ய வேண்டும். தேவன் செய்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். ஈசாக்கின் பிறப்பால் சாராளுக்கு என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். சாராள் தேவனிடத்தில் கடாட்சம் பெற்றால், சாராள் வாழ்க்கையிலே சிரிப்பு, நகைப்பு வந்தது. சாராள் பிறர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நபரானால், அதற்கு பிறகு ஈசாக்கு பிறந்த போது மற்றவர்களுடைய வயது குறிப்பு என்ன என்பதை பார்த்தோம். ஆபிரகாமுக்கு வயது 100, சாராளுக்கு வயது 90, இஸ்மவேலுக்கு வயது 14 என்று வரிசையாய் பார்த்து கொண்டு வந்தோம். ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுடைய தந்தை உயிரோடு இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு வயது 170. தேராகுவினுடைய 70வது வயசுல தான் ஆபிரகாம் பிறந்தார். ஆபிரகாமின் 75வது வயதுல கானான்ல குடியேறினார். ஆபிரகாமுடைய 100 வயது போது ஈசாக்கு பிறந்தான். ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் போது அவனுடைய தகப்பன் தேராகுவுக்கு 170 வயது. சாராளுக்கு 90 வயது ஆகும் போது ஈசாக்கு பிறந்தான். சாராளுக்கு 90 வயது ஆகும் போது அவள் மாமனாரான தேராகுக்கு 170 வயது. தேராகு மரிக்கும் போது வயது 205. தேராகு மரிக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 135. தேராகு மரிக்கும் போது சாராளுக்கு வயது 125. தேராகு மரித்த 2 வருடம் கழித்து சாராள் மரிக்கிறாள். தனது மாமனார் மரித்து 2 வருடத்தில் மருமகளான சாராள் மரிக்கிறாள். சாராள் மரிக்கும் போது வயது 127. அப்பொழுது ஈசாக்குக்கு வயது 35. சாராள் மரிக்கும் போது வயது 127. ஈசாக்குக்கு வயது 37. ஆபிரகாம் மரிக்கும் போது வயது 175. அப்பொழுது ஈசாக்குக்கு வயது 75. ஆக இவர்களை குறித்து படிக்கும் பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வருகிற பலருடைய பட்டியல் பெயர் இருக்கிறது. அதில் முக்கியமானவனாக வருகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதுல ரெகுவின் மகனான செருகு என்பவன் அப்பொழுதுதான் மரணம் அடைகிறான். ஈசாக்குக்கு 75 வயதாகும் போது ஆதியாகமம் 11 இருக்கிற செருகு மரணம் அடைகிறான். அப்பொழுது அவனுக்கு வயது 230. இது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வருகிற பட்டியலில் இருந்து ஆபிரகாமினுடைய குமாரன் பிறக்கும் பொழுது நடக்கிற வயது பட்டியலை ஒப்பிட்டு தெரிந்து கொள்வது. இதற்கு பிறகு இஸ்மவேலை பற்றிய குறிப்பை பார்த்தோம். ஈசாக்கு பிறந்த பிறகு இஸ்மவேல் வெளியேற்றப்படுகிறான். இஸ்மவேலை குறித்து 21ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியது என்பதை பார்த்தோம். இஸ்மவேல் வெளியேற்றப்பட்ட பிறகு அவனுடைய தாய்
ஆகார் வனாந்தரத்தில் அலைந்தால், அழுதால், தேவனிடம் உதவி பெற்றால், ஆகார் தன்னுடைய மகனுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுத்தால், இது ஆகாரை குறித்து 21ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டியதா இருந்தது. ஆகாருடைய மகன் இஸ்மவேல் வனாந்தரத்தில் குடியிருந்தான், வில்வித்தையிலே வல்லவனானான். பிறகு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்தான். ஆகாருக்கு கண்களை தேவன் திறந்தார். அதே போல நமது கண்களையும் திறக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் என்ன கண்கள் திறக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். சரீர கண்கள் திறக்கப்பட வேண்டும். பாவம் நிறைந்த பாவ கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை பார்க்கும் பொழுதுதான் அவன் தன்னை பார்க்கிறான் என்று வேண்டும், அறிய முடியும், இல்லை என்றால் முடியாது. அதே போல இருளால் குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட வேண்டும். சாத்தானால் குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். பின்மாற்ற கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண் சொருகி போனவன் என்று பேதுரு எழுதுகிறார். யார் கண் சொருகி போனவன்? ஆவிக்குரியவன். அதே போல வெளிப்பாடுகளை அறிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசுவை தரிசிக்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகு ஒரு நீண்ட இஸ்மவேல் பட்டியலை 21ஆம் அதிகாரத்தின் நிறைவிலே பார்த்தோம். இஸ்மவேல் என்பவன் யார், எப்படிப்பட்டவன், அவர்கள் சந்ததி எப்படி என்பத போன்ற குறிப்புகளை பார்த்தோம். 21ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில அபிமெலேக்கு என்ன செய்தான், ஆபிரகாமை கண்டு வியந்தான், பயந்தான், உதவி கேட்டான் என்பதை பார்த்தோம். 21ஆம் அதிகாரம் ஆபிரகாமை ஒரு செல்வ சீமானாக காட்டி முடிக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்த பின்பு இதைதான் 22ஆம் அதிகாரம் சொல்லி துவங்குகிறது. கவனியுங்கள், இந்த காரியங்கள் நடந்த பின்பு 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? இவ்வளவு நேரம் பார்த்தோமே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ இந்த காரியங்கள் நடந்த பிறகு என்ன நடந்தது? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். லாஸ்ட் எக்ஸாம் அப்படி என்று இந்த அதிகாரத்துக்கு பெயரிடலாம். கடைசி பரீட்சை, கடைசி பரீட்சை. ஆபிரகாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை இதற்கு முந்தைய அதிகாரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய கடைசி பரீட்சை, லாஸ்ட் டெஸ்ட், லாஸ்ட் எக்ஸாம். அவர் வாழ்க்கையில சந்திக்கிற மிக முக்கியமான ஒரு பரீட்சை இது. இதைத்தான் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளா பிரிக்கலாம். பகுதி 1, ஆபிரகாம் பரீட்சைக்கு அழைக்கப்பட்டார். ஆதியாகமம் 22 1 முதல் 2. பகுதி 2, ஆபிரகாம் பரீட்சைக்கு ஆயத்தமானார். ஆதியாகமம் 22 3 முதல் 8 வரை. பகுதி 3, ஆபிரகாம் பரீட்சையில் வெற்றி பெற்றார். ஆதியாகமம் 22 9 முதல் 14. பகுதி 4, ஆபிரகாம் பரீட்சைக்கான பரிசை பெற்றான். ஆதியாகமம் 22 15 முதல் 19. பகுதி 5, நாகோரின் குடும்பம். ஆதியாகமம் 22 20 முதல் 24. ஆக இந்த 22ஆம் அதிகாரத்தை
இந்த 5 பகுதிகளாக பிரிச்சு அது உள்ள படிக்க வேண்டிய செய்திகளை பார்க்க முடியும். இப்போ பகுதி 1, ஆபிரகாம் பரீட்சைக்கு அழைக்கப்பட்டார். நான் சொன்னேன், இந்த அதிகாரத்துக்கு பெயரே லாஸ்ட் எக்ஸாம், கடைசி பரீட்சை. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆனால் அந்த சோதனையினுடைய நேரத்தில் அவர் பேசுகிற சில வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டியவைகள். திடீர்னு பேசுறாரு, கவனிங்க. 2ஆம் வசனம், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது. ஆண்டவர் திடீர்னு அவர்கிட்ட பேசி, இப்பொழுது நீ உன் ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரனை நான் காட்டுற இடத்துக்கு கொண்டு போய் தகன பலியாக செலுத்து அப்படின்றாரு. இப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுடைய பரீட்சைக்கான அழைப்பு. குறிப்பு 1, the person, பலியிட வேண்டிய நபர் ஈசாக்கு, அது ஆபிரகாமுடைய மகன். 2, the place, பலியிட வேண்டிய இடம் மோரியா. 3, the manner, பலியிட வேண்டிய முறை தகன பலி. இந்த 3ம் இந்த 2 வசனங்கள்ல அடங்கி இருக்கு. கவனிங்க, the person ஈசாக்கு. ஈசாக்கு தான் ஆபிரகாமின் authorized only son என்பதை காட் இங்க அனௌன்ஸ் பண்றாரு. கவனிங்க, 2ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இஸ்மவேல் இருந்தான். அவன் உன்னுடைய ஒரே நேசகுமாரன் புத்திரன் என்ற பட்டியல்ல அந்த அழைப்புக்குரிய தகுதியில அவன் வரல. அப்ப தேவன் தாம் வாக்கு பண்ணினத, ஈசாக்கு தான் உன் மகன், இஸ்மவேல் இல்ல, ஈசாக்கு தான் உன் புத்திரன், ஈசாக்கு தான் வாக்கு பண்ணப்பட்ட மகன் என்பதை தேவன் இங்க சரியா அனௌன்ஸ் பண்ணி சொல்லிடுறாரு. ஈசாக்கு தான் ஆபிரகாமுடைய வம்சத்துல வர உண்மையான வாக்குத்தத்தத்தின் மகன் என்பதை உறுதி செய்கிறாரு. சரி, இதுல கவனிக்க வேண்டியது உன் புத்திரன், அதாவது யுவர் சன். 3 வார்த்தைகளை தேவன் பயன்படுத்துறாரு. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். தேவன் பயன்படுத்துற அந்த வார்த்தைகளை கவனிங்க. நம்பர் 1, உன் புத்திரன், யுவர் சன். நம்பர் 2, உன் ஏகசுதன், அதாவது யுவர் ஒன்லி சன், உன்னுடைய ஒரே குமாரன் ஏகசுதன். நம்பர் 3, உன் நேசகுமாரன், whom you love so much. நேசகுமாரன், அவனை எனக்கு பலியிடு, அதுவும் பலி இல்ல தகன பலியிடு அப்படின்றத அழைப்பு. இதுதான் சோதனை, இதுதான் பரீட்சை. கவனிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் ஒவ்வொரு படியுமே அவர் தேவனை நம்பி 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 தான் அடியெடுத்து வைத்தார். அவர் மெசபடோமியாவில் இருந்தப்ப அவரை தேவன் அழைச்சாரு. அதற்கு பிறகு ஆரான்ல இருந்தப்ப தேவன் அவரை அழைச்சாரு. அங்கிருந்து அவர் கானான் வந்தாரு. கானான்ல பரதேசியா தங்கினாரு. அங்கிருந்து எகிப்துக்கு போனாரு. திரும்பவும் பெத்தேலுக்கு வந்தாரு, பெயர்சபாக்கு வந்தாரு.
பெயர்சபாவுல பெலிஸ்தியருடைய இடத்துல குடியிருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அவரை அறிஞ்சிருந்தாங்க. சோ தேவன் அவரை நடத்தின விதத்தை படிப்படியா அவர் அறிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் அவரையே சார்ந்து இருந்தார். ஆனா ஒரு நாள் கூட ஆபிரகாம் எந்த மனுஷனையும் சார்ந்து நிக்கல. இவ்வளோ வருஷமா அவர் தேவனை நம்பி, வாக்குத்தத்தங்களை நம்பி, ஆண்டவரை நம்பி மட்டுமே பயணிச்சுட்டு வராரு. 25 வருஷம் ஒரு பிள்ளைக்காக காத்திருந்தாரு. அந்த பிள்ளைய பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறாரு. அதனாலதான் உன் ஏக சுதன், உன் ஒரே குமாரனை எனக்கு பலியிடும்படி தேவன் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த அதிகாரம் ஆபிரகாம் நேசத்தின் நடுவுல நிக்கிறார். ஒரு பக்கம் தான் நேசிக்கிற குமாரன், இன்னொரு பக்கம் தான் நேசிக்கிற ஆண்டவர். எல்லா வருஷமும் தேவனை அறிஞ்ச ஒரு மனுஷன், எல்லாரை விட தேவனை அதிகமா பற்றி பிடித்து கொண்டவர். ஆபிரகாமுடைய வீட்டிலேயே ஆபிரகாம் தான் தேவனை அதிகமா நேசிச்சவர். அந்த நேசம் இருந்ததுனால, விசுவாசம் இருந்ததுனால, அந்த தேவன் மேல பற்று இருந்ததுனால இவ்வளோ தூரங்கள் பயணிச்சு கானான வந்து சேர்ந்து, கானானுக்கு உள்ள சேர்ந்த பிறகு ஊர் ஊரா பயணிச்சு அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து பிள்ளைய பெற்றெடுக்கிறாரு, பிள்ளைய நேசிக்கிறாரு. ஆக ஒரு பக்கம் அவர் தேவனை நேசிக்கிறாரு, மறுபக்கம் பிள்ளைய நேசிக்கிறாரு. இந்த ரெண்டு நேசத்துக்கும் நடுவுல ஆபிரகாம் இருக்கிறாரு. இப்ப தேவன் அவருடைய நேசத்தை பரீட்சை பார்க்கிறார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார் வருது 2ஆம் வசனத்துல. எதுல சோதித்தார்னா, முதல்ல நேசத்துல சோதிச்சார். என்ன நேசம்னா, நீ உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், உன்னுடைய ஒரே புத்திரன், நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறாயோ அந்த புத்திரனை எனக்கு பலியிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்க நேசிக்கிறாரு அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஆனா ஆபிரகாம் ஈசாக்க நேசிக்கிறாருன்னா, ஈசாக்கை கொடுத்த தேவனையும் அவர் நேசிக்கிறாரு. இந்த ரெண்டு பக்கத்தின் நடுவுல ஆபிரகாம் இருக்கிறாரு. இப்ப முடிவெடுக்க வேண்டியது, என் நேசத்தை யாருக்கு கொடுத்து காட்டணும்? என் நேசம் ரெண்டு பேர் மேலயும் இருக்குது. என் நேசத்தை யாருக்கு காட்டணும், யாருக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த சோதனை. இதுதான் பரீட்சை. இது ரொம்ப பெரிய பரீட்சை. நேசத்துக்கு பரீட்சை என்பது ரொம்ப முக்கியமான பரீட்சை. மற்ற எல்லா பரீட்சைக்கும் மனுஷன் உதவலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணலாம். ஆனால் நேசத்துல பரீட்சை வந்தா மேனேஜ் பண்ண முடியாது, நேசத்தை பங்கு போட முடியாது, நேசத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியாது. இங்க ஒரே ஒரு நேசம், அது ஆபிரகாம் அதிகமா இருந்த நேசம். ஆபிரகாம் தேவனையும் நேசிச்சாரு, மகனையும் நேசிக்கிறாரு. இப்போ யார அதிகமா நேசிக்கிறதுன்றத காட்டணும். நீ யார அதிகமா நேசிக்கிற அப்படின்னு. சோ ரெண்டு வகையான நேசங்கள்ல மனுஷன் நடுவுல மாட்டி முடிச்சுக்கிறான் பல இடங்கள்ல. இப்படிதான் ஒரு பக்கம் தேவன் மேல வச்சிருக்கிற நேசம், இன்னொரு பக்கம் மற்ற காரியங்கள்ல வைக்கிற நேசம். அநேகர் இப்படி மையத்துல மாட்டி இருக்கிறது உண்மை. எதுலெல்லாம் நேசத்தை காட்டி இருக்கிறாங்க மனுஷர்கள் கவனிங்க. தேவன் மேல இருக்கிற நேசம் ஒரு பக்கம், மக்கள் மேல இருக்கிற நேசம் மறுபக்கம், தேவன் மேல இருக்கிற நேசம் இன்னொரு பக்கம், உலகத்தின் மேல இருக்கிற நேசம் மறுபக்கம், தேவன் மேல இருக்கிற நேசம் ஒரு பக்கம், பொருட்களின் மேல இருக்கிற நேசம் மறுபக்கம். இப்படி ஒவ்வொருத்தருமே நம்ம நேசத்தை ரெண்டு பக்கமா டிவைட் பண்ண முடியும்.
ரெண்டு பக்கமே. அதனால தான் யோவான் எழுதுறப்ப உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஏன்? உங்க நேசம் உலகத்துல போயிடக்கூடாது, உங்கள் நேசம் தேவன் பேர்ல இருக்கணும் அப்படின்னு. பொருள், ஆசை, நேசம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது வேதம் சொல்லுது. ஆசை, நேசம், பொருள். இன்னொன்னு, மக்கள் மேல நேசம். ஓ, இது என் பசங்க, என் பிள்ளைங்க, ஐயோ என் பிள்ளைய விட்டுட்டு இருக்கவே முடியாது, ஐயோ என் மகளை விட்டுட்டு இருக்கவே முடியாது, ஐயோ என்னால ஒரு நாள் கூட பிள்ளை இல்லாத வாழவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேர் உண்டு. அப்போ தங்களுக்கு இருக்கிற நேசத்தை மனுஷன் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து ஏதோ ஒண்ணுக்கு அதிகமா காட்ட முடியுது, ஏதோ ஒருத்த அதிகமா நேசிக்க முடியுது. சிலர் செல்வத்தை நேசிப்பாங்க, ராத்திரி பகல் உழைப்பாங்க, ஓடி ஓடி உழைப்பாங்க, பணத்துக்காக உழைப்பாங்க, பொருளுக்காக சேர்க்கணும் சேர்க்கணும். அவங்க வாழ்க்கை எல்லாமே ஏதோ ஒண்ணுத்துல கவனம் செலுத்துறதுனால அந்த நேசம் கவனம் எல்லாம் அது மேலேயே இருக்குது. ஆனால் தேவனை நேசிக்கிறப்ப ரெண்டுத்துக்கும் நேசிக்க முடியாது, அதுதான் முக்கியம். தேவனிடத்துல வரப்ப ரெண்டு பேருக்கு நேசத்தை பங்கிட முடியாது. ஆண்டவரே உலகத்துக்கு 50, உமக்கு 50. ஆண்டவரே பொருளுக்கு 50, உமக்கு 50. ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு 50, உமக்கு 50. இல்ல 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 இல்ல. தேவன் அப்படிப்பட்ட நேசத்தை விரும்பல, அப்படிப்பட்ட நேசத்தை விரும்பல. தேவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தாரு. அந்த ஒரு பிள்ளைய பூமிக்கு அனுப்புறப்ப தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை டேஷ் 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 அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஒரு பேரான குமாரனை, ஒரே குமாரனை வச்சிருந்தவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இருந்தது ஒரே குமாரன், அதை முழு நேசமா அப்படியே கொடுத்துட்டாரு. அந்த குமாரன் இருக்கிறாரு, அந்த குமாரன் பூமிக்கு வந்து எல்லாரையும் நேசிச்சு அவருடைய ஜீவனையே எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவருக்குன்னு வச்சுக்கல, அந்த ரத்தத்தை கூட கொடுத்துட்டு கடைசி சொட்டு ரத்தம் வந்த பிறகு அதுக்கு பின்னாடி தண்ணீர் வருது. என் ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, உடம்புல இனி ரத்தமே இல்லை, தண்ணீர் தான் இருக்குது. அந்த கடைசி தண்ணீர் கூட வந்துருச்சு, எல்லாம் நான் நேசிக்கிற என் மக்களுக்காக அப்படின்னு அந்த குமாரன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. எது என்ன சொல்லுது? நேசத்தை சொல்லுது, நேசத்துக்கு அடையாளத்தை சொல்லுது. அப்போ தேவனை நேசிக்கணும்னா முழு இருதயத்தோட நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்ற பாடம். தேவனை எப்படி நேசிக்கிறது? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூற வேணும். அப்போ அன்ப நேசத்தை ஷேர் பண்ண முடியாது. தேவன் அதை எதிர்பார்க்கல, அதை விரும்பல, அது அவருக்கு தேவையில்லை ஷேர் பண்றது. ஐயோ, நம்மில் அநேகர் நம்முடைய அன்பை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ, அவங்களுக்கு கொஞ்சம், அம்மாக்கு கொஞ்சம், அப்பாக்கு கொஞ்சம், மகளுக்கு கொஞ்சம், மகனுக்கு கொஞ்சம், ஆபீஸுக்கு, பணத்துக்கு, வீட்டுக்கு, பொருளுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டோம். தேவன் வரப்ப, அவருக்கு வரப்ப அந்த நேசம் குறைவா தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய அன்பு எல்லாருக்கும் பகிர்ந்தப்பட்டது, பகிர்ந்து கொடுத்ததுனால இங்க பரீட்சையில ஃபெயில் ஆகிறோம். பரீட்சையில பாஸ் பண்றது எப்படி என்றத, விசுவாச பரீட்சையில பாஸ் பண்றது எப்படின்றத நம்ம அப்பாவாகிய ஆபிரகாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இப்போ தேவன் அவரை பார்த்து, ஆபிரகாம், ஐ நோ தட் உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய நேசகுமாரன், அவனை உனக்கு நான் காட்டுற இடத்துல போய் நீ அவனை தகன பலியா எனக்கு இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டார். கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய 100 வயதுல ஒரே ஒரு பிள்ளைய
கையில வச்சிருக்கிறவன் எவ்வளோ ஒரு அன்பை காட்டியிருப்பான், பாசத்தை காட்டியிருப்பான், வேற எதை கேட்டாலும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைய தகன பலியா கொடுக்கணும். தகன பலின்னா பிள்ளைய கட்டி, பிள்ளைய கட் பண்ணி, பிள்ளைய எரிச்சு, அந்த சுகந்த வாசனை மேல போகணும். இது பெரிய சோதனை, பெரிய பரீட்சை. நீ யார நேசிக்கிற என்பதை நிரூபிச்சு ஆக வேண்டிய கட்டாயம் போல இருக்குது இந்த பரீட்சை. 2, நான் காட்டுற மோரியா மலைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. பிளேஸ் நீ இருக்கிற ஊர்லயே செய் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. கவனிங்க 2ஆம் வசனத்தை. ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய். மோரியா தேசம் அப்போ நான் குறிக்கும் மலை போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. சோ மோரியா தேசம், நான் குறிக்கும் மலை. நம்பர் 2, மோரியா என்றால் யெகோவாவினால் அளிக்கப்பட்டது, provided by Jehovah என்று பொருள். மோரியா என்பது ஆபிரகாம் குடியிருக்கிற பெயர்சபாவில் இருந்து 50 மைல் தூரத்தில் இருந்த இடம். அதாவது 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 3 நாள் பயணம். இந்த இடத்துக்கு தான் அவங்க போனோம். இப்போ இருக்கிறது பெயர்சபாவில், போக வேண்டியது மோரியா. சோ கவனிங்க, அவங்க குடி இருக்கிறது பெயர்சபால, மோரியா இருக்கிறது இங்க. சோ பெயர்சபாவில் இருந்து மோரியாவுக்கு போகணும். ஆக 90 கிலோமீட்டர் தூரம், 3 நாள் பயணம். இந்த இடத்துக்கு முன்னாடி போனதில்லை, ஆனா தேவன் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. மோரியாவின் சிறப்பு என்ன? மோரியா ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி தேவனால் சொல்லப்பட்ட இடம். ஆதியாகமம் 22:2. நம்பர் 2, மோரியா தாவீது அர்வனா களத்தில் தூதன் நின்ற இடம். இந்த இடத்துல தான் தூதன் நின்று பட்டயம் ஏந்தி நின்னா. 2 சாமுவேல் 24:16 முதல் 25 வாசிச்சா இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த இடத்தை தான் தாவீது விலை கொடுத்து வாங்கி பலிபீடம் கட்டுறாரு. இதற்கு பிறகு இதே இடத்தில் தான் சாலமோன் தேவாலயம் கட்டுறாரு. நம்பர் 3, மோரியா சாலமோன் தேவாலயம் கட்டிய இடம். சேம் பிளேஸ். 2 நாளாகமம் 3:1. நம்பர் 4, இதே இடத்துல தான், மோரியாவில் தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பின்னாட்களிலே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆக இந்த மோரியா என்ற இடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் பாருங்க. முதல்ல ஆபிரகாம் இந்த இடத்துல தான் தன் மகனை பலியிட வந்தார். பிறகு தாவீது இந்த இடத்துல பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலியிட்டார், அந்த இடத்தை வாங்கினார். அதுக்கு பிறகு சாலமோன் தேவாலயத்தை இந்த இடத்துல தான் கட்டினாரு. நம்பர் 4, பின்னாட்கள்ல இந்த இடம் எருசலேம்னு அழைக்கப்பட்டது. அந்த எருசலேம் நகரத்துல தேவகுமாரன் வந்து இந்த மலையில் தான் சிலுவையில பலியாக தொங்கினார். ஆக மோரியாவினுடைய சிறப்பு இதுதான். நம்பர் 3, the manner, பலியிட வேண்டிய முறை, தகன பலி. தகன பலியா பலியிடணும் அப்படின்றத 2வது முறை இந்த ஆதியாகமத்துல இந்த இடத்துல தான் வாசிக்கிறோம். முதல்ல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நோவா முதல் முறையா பேழையிலிருந்து வெளியே வந்தபோது தகன பலியிட்டார். 2வதாக ஆபிரகாம்
தமது குமாரனை தகன பலியா இடணும்ன்றத ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆக தகன பலி என்பது எப்படி இட வேண்டியது என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஓகே, இந்த இடத்துல என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது? ஒரு நல்ல தேவன் எப்படி போய் ஒரு பையனை, ஒரு குழந்தை பையனை, சின்ன பையனை கொன்று தகன பலியிட்டு அவனை போய் பலியிட சொல்லுவாரு? எப்படி சொல்லலாம்? ஒரு தேவன், அன்புள்ள தேவன் சொல்றீங்க, பாசமுள்ள தேவன் சொல்றீங்க. அந்த அன்புள்ள தேவன் எப்படி ஒரு இளம் பையனை எனக்காக கொன்று பலியிடு அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா இங்க பரீட்சை என்பது பலியிடுவதற்கான பரீட்சை அல்ல. இந்த பரீட்சை கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை பரிசோதிக்கிற பரீட்சை. சொன்ன முதல்ல இது அன்புக்கான பரீட்சை. நீ யாரை நேசிக்கிற? தேவனையா உன்னுடையதையா? இது ஒரு பரீட்சை. ரெண்டாவது, நீ யாருக்கு கீழ்ப்படுகிற? நீ தேவனையா இல்ல மற்றவங்களுக்கா? சோ பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம் அப்படின்றத உணர்த்துகிற பரீட்சை இது. இதுதான் சாமுவேல் சவுலுக்கு சொல்றப்ப சொல்லுவாரு, பலியை விட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு, செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம். சோ இந்த பரீட்சை என்ன பரீட்சை? ஓ ஆபிரகாம், நீ எனக்கு இப்ப கீழ்ப்படியறியா பாப்போம். இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல, இப்ப லாஸ்ட் எக்ஸாம் உனக்கு, எனக்கு கீழ்ப்படியறியா அப்படின்னு. இது தகன பலிக்கான பரீட்சை இல்ல. தேவனுக்கு எவ்வளவு மிருகங்கள் இருக்குது, எவ்வளவு பொருட்கள் இருக்குது, ஆடு மாடுகள் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இடங்கள் இருக்குது, பொருட்கள் இருக்குது. ஆனா 25 வருஷம் காக்க வைத்து ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு அதே பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்கிறன்னா, இவர் கொடுமை உள்ள தேவனோ, இரக்கமில்லாத தேவனோ, பயங்கரமான தேவனோ இவரு அந்த அளவுக்கு ரத்தம் குடிக்கிறவரோ அப்படின்னு தோணலாம். அப்படி அல்ல. ஆபிரகாம், நீ எனக்கு கீழ்ப்படியறியா பார்க்கலாமா? ஆபிரகாம், இது உனக்கு டெஸ்ட், ஈசாக்குக்கு டெஸ்ட் இல்ல, இது உனக்கு டெஸ்ட். ஆக நீ எனக்கு கீழ்ப்படியறியா பார்க்கலாமா அப்படின்றதுதான். பின்னால தேவன் தூதன் சொல்லுவாரு, ஆபிரகாம் நிறுத்து நிறுத்து நிறுத்து, பிள்ளை ஆண்டான் மேல கத்திய ஓங்காத, நிறுத்து. நீ இப்ப எனக்கு தெரியும் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. கவனிங்க, 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. இது யாருக்கு பயப்படுகிறன்றது டெஸ்ட், பரீட்சை. அப்போ பரீட்சை யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு. எதல? நேசத்துக்கான பரீட்சை, கீழ்ப்படிதலுக்கான பரீட்சை, தேவனுக்கு பயப்படுறியா அப்படின்றது பரீட்சை, தேவனுக்கு கொடுக்கிறியா அப்படின்றது தான் பரீட்சை. ஆக இந்த முதல் 2 வசனம் ஆபிரகாமுக்கான பரீட்சை எப்படி வந்தது அப்படின்றது. ஓகே, புதிய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட பலியிடுதலை சொல்லுது. ஆபிரகாம தகன பலியிடும்படிக்கு தேவன் கேட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இதே மாதிரி ஒரு பலிய வேதம் சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1 வாசித்தா, பிரியமானவர்களே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னது. ஈசாக்கை எப்படி பலியிடும்படி கொண்டு போனாங்களோ அதே போல விசுவாசிகள் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். அதாவது சரீரத்தை எரிச்சு இல்ல, சரீரத்தை ஜீவனுள்ள ஒரு பலியை போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கவனிங்க, ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு பழைய ஏற்பாட்டில். அந்த ஆபிரகாம் ஈசாக்க பலியா ஒப்பு கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு மகன்கள், பிள்ளைகள், மகள்கள் எல்லாருமே விசுவாசிகள். அதே போல ஈசாக்கு எப்படி பலியிட கொண்டு போகப்பட்டாரோ, பலிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கூட தங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு ஒரு பலியை போல ஒப்பு கொடுத்து வாழணும். ஆக இது பரீட்சை. பரீட்சை அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டில் சொல்லுது எபிரேயர் 13:15, இது ஸ்தோத்திர பலிகள், உங்கள் உதடுகளினால ஸ்தோத்திர பலியிடணும் அப்படின்னு சொல்லுது. 3 பிலிப்பியர் 4:18 வாஸ்தா, உங்கள் காணிக்கைகளான பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லுது. ஆக புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க இந்த 3 பலிகளை செலுத்த வேண்டி இருக்குது. எதுக்கு அடையாளமா? அன்புக்கு அடையாளமா, கீழ்ப்படிதலுக்கு அடையாளமா, தேவனுக்கு பயப்படுறதுக்கு அடையாளமா பலியிட வேண்டியது இருக்குது. அப்போ கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை பலி காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது பலிகளை செலுத்துறது போல நினைச்சு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கும் போது இது ஆண்டவருக்கு செலுத்துற பலி என்பதை அடையாளமா கொடுக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது. பகுதி 2, ஆதியாகமம் 22:3-8 வரை. பகுதி 2, ஆபிரகாம் பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டார். முதல்ல பரீட்சைக்கு அழைக்கப்பட்டார், இப்போ பரீட்சைக்கு ஆயத்தப்படுறார். இது அவ்வளவு ஈஸி இல்லை, அவ்வளவு ஈஸி இல்லை. சோ எப்படிப்பட்ட ஆயத்தம்? முதல்ல பிரயாண ஆயத்தம். இந்த மேட்டரை சாராளுக்கு ஆபிரகாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? ஒரு தாய் தனக்கு இருக்கிற ஒரே பிள்ளைய வச்சு போஷிச்சு வளர்க்கிறப்ப, அதிலும் 90 வயதுல பிறந்த குழந்தை கடந்த 10-12 வருஷத்துக்கு மேல அதே குழந்தையோட வாழ்றா. ஈசாக்கு இப்போ ஒரு 13 வயசு இருக்கலாம், 12 இல்ல 13 வயசு இருக்கலாம். ஏன்னா இந்த அதிகாரத்துல 2 இடங்கள்ல பிள்ளையாண்டான்னு வேர்டு பயன்படுத்தப்படுது. வாலிபன் என்று அல்ல, ஒரு டீனேஜுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிள்ளையாண்டான், அந்த மாதிரி ஒரு வயசுல இருக்கிற ஒரு மகன். ஆக சாரால் 90 வயசுல பிள்ளைய பெற்றெடுத்து ஒரு 12 வருஷமா அந்த பிள்ளைய பொத்தி வளர்க்கிறா. இந்த பிள்ளைய பெற்றதுனால ஏற்கனவே உள்ள இருந்த இஸ்மவேலை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ எல்லா கவனமும் அந்த ஈசாக்கு மேல. இந்த வார்த்தைய எப்படி போய் ஆபிரகாம் தன் மனைவிக்கு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? கவனியுங்கள், ஆண்கள், புருஷர்கள் எவ்வளவு ஒரு ஞானமும் ஸ்திரத்தன்மையும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் இந்த அதிகாரத்தில் நமக்கு செய்து காட்டுகிறார். சொல்லி அல்ல, செய்து காட்டுகிறார். இக்கட்டான சூழலை ஒரு ஆண், ஒரு புருஷன், வீட்டின் தலைவன் எப்படி இக்கட்டான சூழலை சமாளிப்பது, நேர்த்தியாய் கொண்டு செல்வது, எதை யாருக்கிட்ட சொல்லணும், எப்படிப்பட்ட செய்தியை தான் உள்வாங்கி வச்சு அதை
நடத்தி காட்டணும் என்பதை ஆபிரகாம் செஞ்சு காட்டுறாரு. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. தேவன் சொல்றாரு, ஓ உனக்கு இருக்கிற ஒரே பையனை நீ எனக்கு நாளைக்கு காலையில மோரியாவில் வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. சரி, நாளைக்கு காலையில கூட இல்ல, டேக் 3 days டைம். உனக்கு இருக்கிற ஒரே பிள்ளைய நான் காட்டுற மோரியா மலைக்கு போய் தகன பலியாக இடு அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. என்ன செஞ்சிருப்போம் கவனிங்க. இத ஒரு பெண்ணிடத்துல சொல்லல, சொல்லி இருந்தா அந்த பெண் கதி கலங்கி நிலை குலைந்திருப்பாள். ஆனால் தேவன் இத ஒரு ஆண் இடத்துல சொல்றாரு, ஆபிரகாம் இடத்துல. கொஞ்சம் இந்த ஆண் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை குலையக்கூடிய ஆணா இருந்தா போய் நேரா போய் விஷயத்தை மனைவி கிட்ட சொல்லி, ஐயோ அம்மா இப்படி பண்ணிட்டாரு, கடவுளை கூப்பிடுறாரு, பிள்ளைய அனுப்பு அப்படின்னு கத்தி இருப்பார். வீடே அலங்கோலப்படும், எல்லாரும் அழுது இருப்பாங்க. இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப சில வீடுகள்ல போனீங்கன்னா முதல் முறையா அவங்க பெண் பிள்ளைங்களை அனுப்புறாங்க, இல்ல பையனை அனுப்புறாங்கன்னு வைங்க. ஐயோ வீட்டுல அழுவாங்க, ரோட்ல அழுவாங்க, ஏர்போர்ட்ல அழுவாங்க, வானத்துல பிளைட் எட்டி எட்டி பார்த்து இதுதான் என் மக போற பிளைட், கடல்ல கவுந்துருமோ, ஐயோ மலையில உழுந்துருமோ, உங்க போய் சேர்ந்தாலோ சேரலையோ, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க எவ்வளவு பேரு. சோ ஒரு பிள்ளைய ஒரு இடத்துல இருந்து வெளி இடத்துக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ கோலங்கள் நடக்குது வீட்டுல. இங்க ஒரு பிள்ளைய கட் பண்ணி நெருப்ப வச்சு தகன பலியா கொடுக்கணும். அதுவும் பல பிள்ளைகள் இல்ல, இருக்கிறது ஒரே பிள்ளை. அதுவும் 25 வருஷம் காத்திருந்து வாங்கின பிள்ளை. அதுக்கு பட்ட பிரயாசம், காத்திருந்தல், அதுக்கு அலைஞ்சது, ஊர் ஊரா போய் அவமானப்பட்டது, ராஜாக்கள் முன்னால நின்னது. வேற ஒரு புஸ்தகம் சொல்லுது என்ன நடந்துச்சா, ஆபிரகாம் போய் சாராளு கிட்ட சொன்னதா எந்த ஒரு செய்தியும் இல்லை. காலையில எழும்பினாரு அப்படின்னு சொல்லும். அடுத்த வசனத்தை படிச்சா காலையில எழும்பி கட்டைகளை எடுத்து வேலைக்கார கூப்பிட்டு கழுதையை கூப்பிட்டு பயணத்தை கிளம்பிட்டாருன்னு. வேற ஒரு புஸ்தகம் சொல்லும் இப்படி. எப்படி சொல்லும், ஆபிரகாம் போய் இந்த செய்தியை சாராளுக்கு சொல்ல யோசித்தாராம். யோசித்ததுனால நேரா போய் அவர் பக்கத்துல அன்னைக்கு ராத்திரி சாயங்காலம் அவள் பக்கத்துல உட்கார்ந்து என்ன சொன்னாராம், டாக்டர் என் மகளே, உங்க பையன், நம்ம பையன் ரொம்ப வளர்ந்துட்டான், அவனுக்கு வந்து தேவனை எப்படி நேசிக்கிறதுன்னு தெரியல, அதனால அவனுக்கு சில காரியத்தை கத்து கொடுக்கணும். சேம் இருக்கிறாரு இல்ல, சேம் அவங்க பசங்க 2 பசங்க 3 பசங்க இருக்கிறாங்க. அதனால நான் வந்து நீண்ட தூரம் போயிட்டு பையனை கூட்டு போய் அவங்க பையன்கிட்ட அவங்க பசங்க கிட்ட விட்டு தேவனை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு ஆபிரகாம் சாராளுக்கு சொல்லுறாராம். இத கேட்டதும் சாராள் அன்னைக்கு மாலையெல்லாம் பிள்ளைய கட்டி பிடிச்சி இரவுல பக்கத்திலேயே கலத்தி ராத்திரி எல்லாம் தூங்காத, ஐயோ என் மகனை அவ்வளவு தூரம் நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ராத்திரி எல்லாம் மகனுக்கு, மகனே நீ வந்து ஊருக்கு போனீன்னா நீ வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா, நீ ஊருக்கு போனீங்கன்னா எப்படி சாப்பிடணும் தெரியுமா, நீ ஊருக்கு போனீங்கன்னா எங்கெல்லாம் போகணும் போக கூடாதுன்னு ராத்திரி எல்லாம் தாய் அப்படியே கண்ணீர் மல்க, பிள்ளைய விட்டு போயிட்டு போறோமே, பிள்ளை நம்மளை விட்டு தூரம் போயிட்டு வந்துட போதே அப்படின்னு சொல்லி ராத்திரி எல்லாம் பிள்ளைக்காகவே முழிச்சிருந்து பேசுறாளாம். பொழுது வெடிஞ்சதும் பிள்ளைக்கு நல்ல மாவை எடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு பிள்ளைக்கு ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாளாம், இந்த பாருங்க பிள்ளைய ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடாதீங்க, பிள்ளைக்கு என்ன வேணுமோ அப்பப்ப தண்ணி கொடுங்க, பிள்ளைக்கு ஆகாரம்னா ஆகாரம் கொடுங்க, பிள்ளைய வேற எங்கேயும் விட்டுறாதீங்க, பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமான பயணத்தை நீங்க ரொம்ப நேரம்
வெயில்ல மழையிலலாம் நிக்க வைக்க கூடாது, நீங்க போயிட்டு வந்துருங்க, அவன் இல்லாத என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சாராள் சொல்றாளாம். திரும்பவும் பொருட்களை ஆயத்தம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு தலையில ஒரு அழகான டர்பனை கட்டிட்டு விலை உயர்ந்த ஆபரணத்தை அந்த டர்பன் மேல கட்டிட்டு பிள்ளைய கண்களை தடவி பிள்ளை முன்னால நின்று சத்தமா அழறாலாம். பிள்ளை இல்லாத நான் எப்படி இருப்பேன், பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டா நான் எப்படி இருப்பேன், பிள்ளைய பாத்துக்குங்க, பிள்ளைய எங்கேயும் விட்டுறாதீங்க அப்படின்னு தாய் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த சொல்ற காரியங்களும் இவ பேசுற செய்திகளும் ஆபிரகாம் கேட்கிறப்ப ஆபிரகாம் ஒண்ணுமே எதையுமே வெளியே சொல்லவே இல்லை, அமைதியா இருக்கிறாரு. இந்த காரியத்தை சாராளுக்கு ஆபிரகாம் சொல்லவே இல்லை. எங்க போறோம், தேவன் என்ன சொன்னாரு, மோரியாவுக்கு போறோம், பலி இட போறோம், 3 நாள் பயணம், எதுவுமே சொல்லல. கிளம்புறாங்க. கிளம்புறப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில எழும்புறாரு. கட்டைகள் எல்லாம் அப்பாவை பொழக்கிறாரு. கட்டைகளை அப்பா பொழக்கிறப்போ என்ன யோசித்திருப்பாரு, இது என் பிள்ளைய, இந்த கட்டையில தான் நான் களத்த போறேன், வேலைக்காரனுக்கு தெரியாது. ஏன் ஆபிரகாமே கட்டையை பிளக்கிறாருன்னு? ஏன்னா வேலைக்காரர்கிட்ட சொன்னா அவன் வேற மாதிரி பிளந்தா யாருக்கு பிளக்கிறோன்னு தெரியாது. வேலைக்காரன் கட்டைய பிளந்தான்னா, ஓ ஒரு மாடை ஆடை பலி கொடுக்கறதுக்கு கட்டைய பிளந்தா எப்படி பழக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாமுடைய குடும்பம் பலி செலுத்தி பழக்கப்பட்ட குடும்பம். இங்க ஒரு மகனை எரிக்கிறதுக்காக கட்டைய பிளக்கணும்ன்றத ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் யாருக்குமே சொல்லாம அந்த கட்டைய தான் பிளந்து அவரே கட்டைய கட்டுறாரு. இப்போ பயணம் ஆயத்தம், பயணம் கிளம்ப போது. கவனிங்க, பிரயாணத்துக்கான ஆயத்தம். ஆபிரகாம் காலையில எழுந்தாரு. ஆதியாகமம் 22:3 கவனிப்போம். 22:3 படிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். பிரயாணம் ஆயத்தமாயிற்று. என்ன டைம்? காலையில எழுந்துக்கிறாரு. வேற ஒரு தகப்பனா இருந்தா, இல்ல நாமே அந்த இடத்துல இருந்தா வழக்கமா எழுந்துக்கிற மாதிரி காலையில எழுந்துக்க முடியாது. இது வேற சம்பவம், சந்தோஷமான சம்பவமா இருந்தா கிளம்பலாம், லேட்டாக கிளம்பலாம், ஐயோ வேண்டாம் அப்படி தயங்கலாம், கொஞ்சம் மொல்லமா போகலாம் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு இப்பொழுது பலியிடு அப்படின்னு. அந்த இப்பொழுதுன்ற வேர்டு திடீர்னு அவருக்கு பேசுற சொல்ற வார்த்தை. அப்போ மறுநாள் காலையில அதிகாலையில எழும்புறாரு. பொதுவா ஆபிரகாமுக்கு அதிகாலை எழும்புற பழக்கம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் பல இடங்கள்ல அதிகாலையில எழுந்ததை வாசிக்கிறோம். சோதம் குமாரா எரிஞ்ச பிறகு அதிகாலையில எழுந்து பார்த்தார் அப்படின்னு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே போல ஆகார வெளியேற்ற அன்றைக்கு அதிகாலையில எழும்புறாரு. ஆதியாகமம் 21:14 அதிகாலையில எழும்புறாரு. இப்ப பலியிடுறதுக்கும் அதிகாலையில எழும்புறாரு, மகனை பலியிடுறதுக்கு. இதுல எந்த சேஞ்சுமே அவர் வைக்கல, டிலே பண்ணல, போஸ்ட்மான் பண்ணல, தள்ளி போடல, ஓ கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அவர் தேவன் சொன்ன இடத்துக்கு போறதுக்கு கரெக்டா இருதயத்துல அவர் குறிச்சிட்டாரு, போய் ஆகணும் அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு பரீட்சையின் நடுவுல ஒரு ஆண் எவ்வளோ ஒரு சாதுரியமா காரியங்களை, எவ்வளோ நிதானமா பெரிய காரியத்தை சொன்னா அதிரக்கூடிய காரியத்தை, குடும்பமே பதறக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு ஆண், தேவனை நேசிக்கிற ஆண், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆண், அவர் மேலதான் என் நேசம் இருக்குது என்பதை நிரூபிக்கிற ஆண் இந்த காரியத்தை என்ன சாதுரியமா நிதானமா கையாள்றத பாருங்க. ஒரு பதட்டம் இல்ல, சொல்லல, அதிர்ல, கண்ணீர் விடல,
ஒப்பாரி வைக்கல, யாருக்கிட்டையும் சீக்கிரட்டா எதுவுமே சொல்லல. காரியங்களை செய்யறாரு. அதே மாதிரி வழக்கமா அதிகாலையில எழும்புற மாதிரியே எழும்புறாரு. லேட்டா எழும்பி போயிருந்தா கூட சாரால் யோசிச்சிருப்பா, வழக்கமா மார்னிங் எழுந்துப்பீங்களே, ஏன் இன்னைக்கு இவ்வளவு முக்கியமான மேட்டர்ல லேட்டா எழுந்து போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுக்கு கூட இடம் வைக்கல. அதிகாலையில அவரு எழும்புகிற பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி சாதுரியமா எந்த ஒரு காரியத்தையும் வெளியே காட்டிக்கவே இல்லை. காலையில் எழும்புறாரு, வேலைக்காரனை கூப்பிடுறாரு, கழுதை ரெடியான்னு கேட்கிறாரு, கழுதைகள் ரெடியா இருக்குது, ஓகே. கட்டைகள் ரெடியா, அவரே கட்டைய கட்டுறாரு. நெருப்பு ரெடியா, ஓகே, நெருப்பு ரெடி. கத்தி ரெடியா, கத்தி ரெடி. யாருக்குமே தெரியாது இவ்வளோ. இல்லாட்டி கேள்வி கேட்டிருப்பாங்க, ஏன் கட்டை, ஏன் நெருப்பு, ஏன் கத்தி? ஓகே, அதிகாலையில் எழும்பினாரு. நம்பர் 2, வேலைக்காரர்களை மகனை ஆயத்தமாக்குனாரு. நம்பர் 3, தகன பலிக்கு கட்டைகளை பிளந்தாரு. ஆக வழி பயணத்துக்கான ஆயத்தம். அதுக்கப்புறம் தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டாரு. எப்பவுமே இந்த ஒரு இடம் ரொம்ப முக்கியமா இருக்குது. எது? தேவன் குறிச்ச இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல நம்ம அப்படி போக முடியாது. ஏன்? சாவு இருக்குது. சாவு டக்குன்னு போயிட்டா நல்லா இருக்கும். ஆனா இந்த டைம் கொடுக்கறாங்க பாருங்க, அது ரொம்ப கொடுமை. 24 hours, அதுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். ஐயோ, 24 hours எப்ப வரும் செய்தி? எப்ப வரும்? ஓ, ஏதாவது சத்தம் கேட்டா, போன் கால் வந்தா அதுவா இருக்குமோ? ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வருதோ? ஓ, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க போன் பண்றாங்களோ? ஓ, போயிடுச்சோ? அணுவா கொள்றது அது. இங்க இந்த ஆண் ஆபிரகாம் 3 நாள் டைம் ஆயத்தம் ரெடி. ஆனா இந்த 3 நாள் யாருக்கும் சொல்லல, அவருக்குள்ளவே இருக்குது. இது இந்த 3 நாளும் அதையே அவர் யோசிக்க வேண்டியது இருக்குது. எப்படி? 3 நாள் 3 days மோரியாவுக்கு போனோம், தேவன் காட்டுற இடம், எப்படி இதை செய்யறது, எப்படி இதை கொண்டு போறது, எப்படி இது. சோ வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கிறாரு, அதிகமா பேசிக்கல. செயல்ல ரொம்ப கவனமா இருக்கிறாரு, எங்கேயும் வெளிக்காட்டிக்கல. உணர்ச்சிகளை கூட கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த உணர்ச்சிகளை கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு ஒரு கண்ணியமா, சரியா, நிதானமா இந்த காரியத்தை ஆபிரகாம் ஹேண்டில் பண்ணாரு என்பதை கூர்ந்து கவனிச்சா அவருடைய அந்த பெருந்தன்மைய, பண்பை, கேரக்டரை, நிதானத்தை, அந்த அளவுக்கு நிதானம் இருக்குது இந்த காரியத்துல. அந்த அளவுக்கு நிதானம் இருக்குது. ஆனா புறப்பட்டாரு, யாரும் அவரை தடுத்து நிறுத்த முடியல. சோ தேவன் குறித்த இடத்துக்கு போனாரு. 3 நாள் பயணம், தேவன் குறித்த இடத்தை கண்டுபிடிச்சாரு. இப்போ இது எல்லாமே வசனங்களா இருக்குது, கவனிங்க. நம்பர் 1, காலையில எழுந்தாரு, ஆதியாகமம் 22:3. நம்பர் 2, வேலைக்காரரையும் மகனையும் ஆயத்தமாக்கினார், ஆதியாகமம் 22:3. நம்பர் 3, தகன பலிக்கு கட்டைகளை பிளந்தார், ஆதியாகமம் 22:3. நம்பர் 4, தேவன் குறித்த இடத்துக்கு புறப்பட்டார், ஆதியாகமம் 22:3. நம்பர் 5, 3 நாள் பயணம் செய்தார், ஆதியாகமம் 22:4. நம்பர் 6, தேவன் குறித்த இடத்தை கண்டார், மோரியாவுக்கு வந்துட்டாரு, ஆதியாகமம் 22:4. இப்போ இந்த பிரயாணத்துல ஆயத்தம் ஒரு பக்கம். இப்போ இந்த பிரயாணத்துல அவர் வார்த்தையின் அறிக்கையை பாருங்க. அவர் என்ன பேசினாரு அப்படின்னு தெரியும். என்ன பேசுறாரு? அந்த மோரியாவுக்கு வந்துட்டாங்க. மோரியாவுக்கு வந்ததுமே அவங்க கூட வந்த 2 பேரை நிறுத்த வைக்கிறாரு. ஓகே, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. கூட வந்த 2 ஆண்களை.
நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்படின்றாரு. இந்த வார்த்தையின்படி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சா கூட 3 நாள் வந்த வேலைக்காரங்களுக்கு கூட எந்த ஒரு அறிகுறியும் அவர் காட்டிக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. 3 நாள் போயிட்டு அந்த பயண தூரம் வந்த பிறகு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எதை நினைச்சு எதை செய்ய போறாரோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்ப வர கிட்ட தூரத்துல அந்த ரீச் ஆகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கேட்கிறான், அப்பா அப்படின்றான் பிள்ளை. இதோ இருக்கிறேன் மகனே சொல்லுன்றாரு. அப்பா, தகன பலிக்கு கட்டை இருக்குது, தகன பலிக்கு நெருப்பு இருக்குது, தகன பலிக்கு கத்தி கூட இருக்குது, தகன பலிக்கு ஆடு எங்கப்பா அப்படின்னு பிள்ளை கேட்கிறான். அப்ப பிள்ளைக்கு கூட அந்த ஸ்பாட் வரைக்கும் கூட பிள்ளைக்கு தெரியாது. எங்க போறோம், ஏன் போறோம், எதுக்காக நான் பிள்ளைய அழைச்சிட்டு போறேன் அப்படின்றது கூட அந்த மினிட், இந்த செகண்ட் கூட அப்பா பிள்ளைக்கு சொல்லல. பிள்ளை கேக்குது, அப்பா எங்கப்பா ஆடு அப்படின்னு. அப்பா சொல்றாரு, அது கர்த்தர் தகன பலிக்கு ஆட்டை பார்த்துக்குவாரு அப்படின்னு பிள்ளைக்கு அதை சொல்லாதையே அழைச்சிட்டு போறாரு. பிள்ளை அப்பாவை நம்பி போகுது. இங்க கூட ஒரே ஒரு இடத்துல அவர் முகத்திலேயோ அவர் வார்த்தையிலேயோ அவர் ஆக்ஷன்லயோ யாருக்கும் சந்தேகம் வரல. ஐயோ, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தேவனை நேசிச்சா, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா, எந்த அளவுக்கு ஒரு தேவன் பின்னால வரணும்னு முடிவு பண்ணியிருந்தா, இவ்வளோ பெரிய ஒரு சோதனையில தன் சொந்த மகனையே பலி செலுத்துவதற்காக புறப்பட்டு தன் சொந்த மனைவியிடத்துல சொல்லாத 3 நாள் பயணம் மகனை கையில வச்சு அவனை கூடவே நடத்தி 3வது நாள் போய் சேர்ந்து 3 நாள் பயணிச்ச வேலைக்காரனுக்கு கூட சொல்லாம நாங்கள் போய் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான்னா யாருக்குமே தெரியல எந்த அளவுக்கு தன் தேவனை நேசிச்சார் ஆபிரகாம், எந்த அளவுக்கு இருதயம் அவர் மேல பற்றி பிடிச்சது என்பதை உதாரணமா இல்ல செயலா காட்டுறாரு மனுஷன். செயலா பார்க்கிறோம். மோரியா வந்தாச்சு, அவங்க நிக்கிறாங்க, இவங்க பயணிக்கிறாங்க. இப்போ அப்பாவும் மகனும் 2 பேருமே போறாங்க. கழுதை வரல. லிசன், கழுதைய கூட வேலைக்காரன் கிட்டே கட்டுறாரு. ஏன் தெரியுமா? போற இடத்துல ஒருவேளை பலி செலுத்துற இடத்துல கழுதையோ வேற ஒரு மிருகமோ இருந்தால் கூட அது தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு தடையா இருக்குமோ, இல்ல மகனுக்கு பதில் வேற ஏதாவது பலி செலுத்த தோணுமோ மனசுல, இல்ல அது கூட அறியக்கூடாது. எல்லாத்தையும் நிப்பாட்டுறாரு. ஆட்கள் நிக்கிறாங்க. எடுக்க வேண்டிய பொருட்களை மட்டும் எடுத்தாங்க. கழுதையை கட்டியாச்சு, வேலைக்காரர்களை நிறுத்தியாச்சு. எடுக்க வேண்டிய பொருள், முக்கியமான பொருள் தேடுறாரு. கட்டை ரெடி, ஓகே. நெருப்பு பத்த வச்சாச்சு, நெருப்பு ரெடி. கத்தி, பெரிய பட்டயம், அது ரெடி. முக்கியமான காரியத்தை எல்லாம் ரெடி. ஆபிரகாம் உடைய ஒரு கையில நெருப்பு இருக்குது, இன்னொரு கையில பட்டயம் இருக்குது. இப்ப போறாங்க. 3 நாள் பயண தூரம். அந்த இடம் வந்துச்சு, மோரியா மலை, பலியிட வேண்டிய இடம் வந்துட்டு அந்த இடத்தை சுத்தம் பண்றாரு. பிள்ளை நிக்குது, கூட ஹெல்ப் பண்ணுது. எங்கும் சுத்தி ஆடை இல்ல, ஆனா அவர்களுக்கு வேண்டிய பொருட்கள் மட்டும் இருக்குது. முக்கியமானது இல்ல, பலியிட வேண்டியது. கட்டைகள்லாம் அடுக்கப்பட்டது. பிள்ளைய கூப்பிட்டாரு.
தகப்பன் எதுவும் பேசல, அமைதியா செய்யறாரு. ஒரு பக்கம் தகப்பனுடைய கண்கள்ல கட்டாய கண்ணீர் வந்திருக்கும். மகனுக்கு முன்னால அதை காட்டி இருக்க முடியாது. ஆனால் அந்த இடம் யாருமே இல்லை, ஆபிரகாம் மட்டும் இருக்கிறாரு. கட்டைகள் அடுக்கப்பட்டு கிடக்குது. தன்னை பலியிடும்படி சொன்ன தேவன் பார்க்கிறாருன்னு மட்டும் தெரியும். பிள்ளைய அழைச்சார், பிள்ளைய கையை கட்டினாரு, காலை கட்டினாரு, பிள்ளைய அப்படியே தூக்கி கட்டைகள் மேல வச்சாரு. பலிபீடத்துக்கு முன்னால தகப்பன் நிக்கிறாரு. மகன் எதுவும் பேசல, மகன் எதுவும் பேசல. எல்லாம் முடிஞ்சாச்சு, நெருப்பும் எரியுது. இப்போ தகப்பன் கத்தியை எடுக்கணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் ஆபிரகாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா 100% இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எந்த ஒரு இடத்துலயும் தயங்கல, யோசிக்கல, அவிசுவாசப்படல, கால தாமதம் பண்ணல. எந்த ஒரு இடத்துலயும் இந்த காரியத்தை யாருக்காவது சொல்லி வெளிப்படுத்தி உணர்ச்சிகளை கொட்டல. இந்த காரியத்தை ரொம்ப கண்ணியமா, ஆழமா, நிதானமா இந்த தகப்பன் கையாள்றார். பாருங்க, இது ஒவ்வொன்னத்தையும் தேவன் பார்த்துட்டே வராரு. இவன் எப்படி ஆக்ட் பண்றான், எப்படி சொல்றான், எப்படி பேசுறான், இவன் உண்மையிலே வெளிப்படுத்திடுறானா, இவன் உண்மையிலே வெளியே சொல்லிடுறானா, இவன் உண்மையிலே என்னை நேசிப்பத தப்பா எடுத்துட்டானோ, இவன் உண்மையிலே என்ன விசுவாசிக்கிறானா, இவன் உண்மையிலே எனக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை சொன்ன அந்த நிமிஷத்திலிருந்து தேவன் ஆபிரகாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எவ்ரி ஆக்ஷனை கவுண்ட் பண்ணப்படுது. இங்க இந்த 3 நாள் இந்த பரீட்சைய சூப்பர்வைசர் தேவன் பார்க்கிறாரு. இந்த 3 நாள் ஆபிரகாமுடைய ஆக்ஷன்ஸ் கவனிக்கப்படுது. என்ன நடக்குது என்பதை தேவன் மட்டுமே கவனிச்சுட்டே இருக்கிறாரு. பிள்ளை மேல பார்க்கறான், எதுவுமே பேசல. பிள்ளை தப்பிச்சு ஓட முடியாது. பிள்ளை கால் கட்டப்பட்டு கிடக்குது, பிள்ளையின் கைகள் கட்டப்பட்டு கிடக்குது. பிள்ளை அப்படியே விறகு மேல இருக்குது. தான் சுமந்து வந்த விறகு, தான் பிளந்த விறகு, தான் சுமந்த பிள்ளை, தான் பெற்றெடுத்த பிள்ளை, தான் ஊட்டி வளர்த்த பிள்ளை, 25 வருஷம் காத்து கடந்து பெற்ற பிள்ளை, 12-13 வருஷம் அந்த பிள்ளைய கண்மணி போல பார்த்து கொண்ட பிள்ளை, அவ்வளோ ஒரு நேசத்துக்கு அடையாளமான பிள்ளை இப்போ கட்டப்பட்டு பலிபீடத்துல இருக்குது. அப்பா கத்தியை எடுத்தாரு, கத்தியை ஓங்குறாரு. முடிவே பண்ணிட்டாரு. மேல இருந்து சத்தம் கேட்குது. ஏன்னா வாட்ச் பண்ணியிருந்தாரு. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நிறுத்து, பிள்ளை மேல கை போடாத. the last moment வரைக்கும் தேவன் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த 3 நாள் பரீட்சை அது. கத்தியை எடுத்து ஓங்குறாரு. ஓங்குற நேரத்துல சத்தம் கேட்குது. தேவனே தடுத்துட்டாரு. இவன் விட்டா அடிச்சிருவான், இவன் விட்டா பிள்ளைய கொன்னுடுவான் தெரியும் அவருக்கு. இவன் அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறவன் தெரியும், அந்த அளவுக்கு எனக்கு பயப்படுறான்னு தெரியும், அந்த அளவுக்கு என்ன விசுவாசிக்கிறான்னு தெரியும். அவனு நான் நினைச்சேன் அவன் ஏக சுதனை, ஏக குமாரனை, நேச குமாரனை விட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா அதை விட அவன் கத்தியை எடுத்து தம் பிள்ளைய எனக்காக கொடுக்கிற அளவுக்கு அவன் துணிஞ்சான்னா, உண்மையிலே அவனை மாதிரி என்னை நேசிக்கிறதுக்கு இந்த பூமியில இவனை மாதிரி ஒருத்தனும் இல்லை. ஆபிரகாமே, நிறுத்து, நிறுத்து, கத்திய கைய ஓங்காத, நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல உன் கைய போடாத அப்படின்னாரு. தேவன் பதறிட்டார், பதறிட்டாரு. முதல் முறை ஆபிரகாமேன்னு கூப்பிட்டவரு இந்த இடத்துல 2 முறை கூப்பிடுறாரு. ஏன்னா அவரே பதறிட்டாரு. இவன் கத்தியை எடுத்துட்டான்,
இவன் அடுத்தது விட்டா இவன் போட்டுறான், இவன் வெட்டிடுவான் தெரியும். ஆச்சரியமாயிருச்சு அவருக்கு. அவரே சொல்லிட்டாரு, எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, நீ என்ன எனக்கு பயப்படுறவன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். எந்த தேவனுக்காக தன் சொந்த ஊரை விட்டு, ஆரானை விட்டு, பெற்றோரை விட்டு, உடன் பிறந்தாரை விட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டு, தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வந்து 25 வருஷமா காத்திருந்து, பரதேசியா நடந்து, ஊரா நடந்து, ஊரா நடந்து, அவமானப்பட்டு, எந்த தேசத்துல வந்து உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு தேவன் சொன்னாரோ அந்த தேசத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய பரீட்சை, அவனுடைய இருதயம், விசுவாசம், கீழ்ப்படிதலை தேவன் டெஸ்ட் பண்ணது எப்ப தெரியுமா? நான் உனக்கு இப்போ இனிமே கொடுக்க போறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நீ கிராஸ் பண்ணிட்டு வந்துட்ட, இப்ப நீ செல்வ சீமான், இப்ப உனக்கு பெரிய செல்வம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. இங்க இருக்கிற பெலிஸ்தியர்கள் எல்லாம் உன்னை பார்த்து நீ செல்வ பிரபு என்ற சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியே. இப்ப இந்த பொருட்களும், இந்த ஆடம்பரமும், இந்த வசதியும், இந்த சௌகரியமும், இந்த செல்வங்கள் எல்லாம் வந்த பிறகு நீ என்ன நேசிக்கிறியா, எனக்கு பயப்படுறியா, எனக்கு கீழ்ப்படுறியான்னு செக் பண்றதுக்காக தான் நான் உன்னை பரிசோதித்தேன். ஆபிரகாமே, எனக்கு இப்ப தெரியுது நீ எனக்கு பயப்படுறன்னு. இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும். நான் உன்னை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க. இது ஒண்ணு போதும், நீ எனக்கு கீழ்ப்படுகிற. அதனால உன்னை கொண்டு உன் சந்ததிய நான் பெருக செய்வேன். உன்னை கொண்டு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை கொண்டு இனி உன்னுடைய வித்து, உன் சந்ததி, உன்னுடைய வம்சம், உன்னால பூமி நிரம்பும். காரணம் ஏன் தெரியுமா? தேவனுக்கு தன் பிள்ளைய கூட பலி செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒருவன் தேவனை நேசிக்கிறானே, அந்த வித்து, அந்த வம்சம், அந்த சந்ததி தான் தேவனுடைய தேவையா இருக்குது. அதுக்கு தான் தேவன் இவ்வளோ பேரை தாண்டி வந்து ஆபிரகாமை கேட்ச் பண்ணி, ஆபிரகாமை காத்திருந்து, காத்திருக்க வச்சு, 25 வருஷம் அவனுக்கு பிள்ளை இல்லாம அவனை பரிசோதிச்சு பிள்ளைய கொடுத்து, அதே பிள்ளைய அவன் கைகளால தகன பலியிடும்படி பார்த்தாரே, கேட்டாரே, சொன்னாரே. இவ்வளவு பரீட்சைகளும் தாண்டி வந்தார் ஆபிரகாம். அதை விட இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, அதை விட இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், ஓகே ஓகே ஓகே, பட்டயத்தை கீழே போட்டாரு, கட்டுகளை பிள்ளையின் மேல இருந்த கட்டை அவிழ்க்கிறாரு, பிள்ளைய தூக்கிட்டாரு. அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு, எவ்வளவு பூரிச்சு இருப்பாரு, பிள்ளைய கட்டி பிடிச்சி அழுது இருப்பாரு. பிள்ளைக்கு இது தெரியாத இருக்கலாம், ஆனால் அந்த டெஸ்ட் வரைக்கும் போய், அந்த எட்ஜ் வரைக்கும் போய், அந்த மினிட், அந்த ஹவர், அந்த நிமிஷமும் அந்த நொடியும் கத்தியை எடுக்கிற வரைக்கும் போயாச்சு. அவ்வளவு தூரம் போய் தகப்பன் பரீட்சையில பாஸ் பண்ணார். இப்போ கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. கண்களை ஏறெடுத்து பார்த்தா அவருக்கு பின்னால ஒரு ஆடு தன் கொம்புகளினால சிக்கி இருக்குது, ஆட்டுக்கடா. லிசன், இது ஆபிரகாமுக்கு தெரியாது. இப்ப அந்த பலிபீடம் எம்டியா இருக்குது. இவர் போய் அந்த ஆட்டுக்கடாவை சிக்கல் இருந்து எடுத்து கொண்டு வந்து அதை பலியிடுறார். இந்த ஆட்டுக்கடா எப்படி அங்க சிக்கி இருக்கும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, கவனிங்க,
22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இந்த ஆடு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி சிக்கி மாட்டி இருக்குது. ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆடு. கவனிங்க, இது போய் இந்த கொம்புகள்ல மாட்டி சிக்கிட்டு இருக்குது. அப்போ தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணது முதல்ல தெரியல. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பரீட்சையில வெற்றி பெற்றுட்டா, தேவனை நேசிச்சு அந்த சோதனையில வெற்றி பெற்றுட்டா, தேவன் உனக்கே தெரியாம உனக்கு பின்னால அடுத்தது என்ன வேணும்ன்றத ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிடுறாரு. இதுதான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதுதான் அப்படி. இதுதான் அந்த வசனம் பொருள். கர்த்தரை நேசிச்சு நீ கர்த்தருக்காக கால் எடுத்து வச்சு வந்தினா, அந்த நேரம் பார்த்து உனக்கு எதுவும் இருக்காது, எதுவுமே தெரியாது. ஆனா தேவனை நம்பி வந்துட்ட அப்படின்னா, தேவன் உனக்குன்னு ஏதோ ஒண்ணு ஆயத்தம் பண்ணி வச்சு இருக்கிறாரு. அது உனக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு தெரியாது, உனக்கு முன்னால இருக்காது, நீ வரப்ப அதை பார்க்கல, அதை காசு பண்ணவும் இல்லை. ஆனா எப்ப கண்ணுக்கு படுதுன்னா, எப்ப தேவைன்னு வருதோ, எப்ப அது அவசியம்னு வருதோ, அப்ப கண்களை ஏறெடுத்து பார்த்தா ஆட்டுக்கடா முள் புதர்ல சிக்கி இருக்குது. ஓ தேவனே, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கல்ல, ஐயோ தேவனே, நான் எப்படி வெறும் கைய போவேன், இதோ இந்த ஆட்டை உங்களுக்கு பலி செலுத்துறேன் அப்படின்னு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இதை தெரிஞ்சுக்கணும். நீ கர்த்தரை நம்பி வந்தேனா, கர்த்தரை நேசிச்சுனா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேனா, கர்த்தரை மனப்பூர்வமா விசுவாசிச்சுனா, தேவன் உனக்குன்னு உனக்கு பின்னால பல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அது முன்னாடி தெரியாது, எப்பன்னு தெரியாது, ஏன்னு தெரியாது. அந்த நேரம் வரப்போதா அந்த தேவைக்கு ஏற்ற பொருள் உன் கண்ணில படும். இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஆகையினால்தான் நம்பி கீழ்ப்படுகிற பழக்கத்தை தேவனுடைய பிள்ளைங்க எப்பவுமே பயிற்சிக்கணும். நம்பி கீழ்ப்படிதல், ட்ரஸ்ட் அண்ட் ஓபே, ட்ரஸ்ட் அண்ட் ஓபே, ட்ரஸ்ட் அண்ட் ஓபே. நம்பு, கீழ்ப்படி, நம்பு, கீழ்ப்படி, மீதி எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். இந்த காரியத்தை ஆபிரகாம் கண்டுபிடிச்ச பிறகு சொல்றாரு, இன்னிலிருந்து இந்த இடம் யெகோவா ஹீரே, பாருங்க, இன்றிலிருந்து இந்த இடம் யெகோவா ஹீரே என்று பெயரிட்டான். 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று. இந்த இடத்துக்கு பேரு யெகோவா ஹீரே. ஏன்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இனிமே அவர் பார்த்துப்பாரு. எண்டு வரைக்கும் வந்தா அவர் பார்த்துப்பாரு. The last minute, last moment, last second அவர் பார்த்துப்பாரு. அப்போ அந்த லாஸ்ட் செகண்ட் போற அளவுக்கு உனக்கு விசுவாசம் வேணும். அதுதான் ப்ராப்ளம். பலர் எங்க ஃபெயில் ஆகுறாங்க? முதல்லயே ஃபெயில் ஆகுறாங்க, தொடக்கத்துல ஃபெயில் ஆகுறாங்க, தொடங்கிட்டு ஃபெயில் ஆகுறாங்க, கொஞ்ச நாள்ல ஃபெயில் ஆகுறாங்க, வார்த்தையில ஃபெயில் ஆகுறாங்க, ஷேரிங்ல ஃபெயில் ஆகுறாங்க, அறிக்கையில ஃபெயில் ஆகுறாங்க, ஆயத்தங்கள ஃபெயில் ஆகுறாங்க, கொடுக்கறதுல ஃபெயில் ஆகுறாங்க. எங்கேயுமே ஆபிரகாம் ஃபெயில் ஆகல. அதனாலதான் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படல உங்களுக்கு. ஏன்? நம்பல, விசுவாசிக்கல, கீழ்ப்படியில. அங்கதான் இருக்குது ப்ராப்ளமே. நம்பி கீழ்ப்படிஞ்சு விசுவாசிச்சா தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அநேகருக்கு இது தெரியல, விளங்கல.
ப்ராப்ளம் இருதயத்தில் இருக்குது, ப்ராப்ளம் சிந்தையில் இருக்குது. ஆட்டுக்கடா கொம்பு எப்படி புதர்ல சிக்கி இருக்குதோ, சில விசுவாசிகளுடைய சிந்தை கூட அப்படி சிக்கி கிடக்குது. சிலருடைய இருதயம் அப்படி சிக்கி கிடக்குது. விசுவாசிக்க முடியல, கீழ்ப்படிய முடியல, நம்ப முடியல. சொல்றோம், ஆக்ஷன்ல காட்டணும். இததான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றார் பவுல். அப்ப விசுவாசத்தை கிரியையில காட்டணும்னா, தோ ஃபாதர் ஆபிரகாம் எப்படி எவ்ரி மூமெண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் ஃபெயில் ஆகினார்னா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. the same place, same day, same sun, எங்கேயுமே ஒரு மாத்தல. இதுதான் கிரியை, இதுதான் கிரியை இல்ல, கிரியை உள்ள விசுவாசம். அப்போ தேவனை நம்புறதுக்கு இருதயம் வேணும். அவன் விசுவாசித்தான். எபிரேயர் நிருபத்துல பேச, அவன் விசுவாசித்தான். சரீரம் செத்து போச்சு, விசுவாசித்தான். மனைவியின் சரீரம் செத்து போச்சு, விசுவாசித்தான். ஏன்? சரீரம் செத்து போனது என்று அறிந்தும் அவர் பிள்ளைய கொடுப்பார்னு விசுவாசிச்சான். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மேல நம்பிக்கையா வச்சான் அப்படின்றாரு பவுல் எழுதுறப்ப. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அப்போ விசுவாசம் பரீட்சை என்பது நம்ம செயல்ல காட்ட வேண்டியது. ஓகே ஆண்டவரே, நான் நம்புறேன். ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி நான் நம்புறேன். என்ன வந்தாலும் சரி நான் இது ஸ்டேபிளா நிக்கிறேன், ஃபேஸ் பண்றேன். ஆண்டவரே, உம்மை விட்டு போல. என்ன சோதனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், நிந்த வந்தாலும், மரணம் வந்தாலும் நான் நிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகளை பறி கொடுத்தாலும் நான் நிப்பேன் ஆண்டவரே. தோ பிள்ளைய தகன பலியிட சென்ற தகப்பன், கத்திய ஓங்கின தகப்பன், அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் வித்துல பிறந்தவங்க நம்ம. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய விசுவாசத்தின் வழியில வந்தவங்க. அப்போ தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை போலதான் நம்மிடத்துல கூட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. உன்னிடத்துல கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி செக் பண்ணி பாருங்க, உங்க விசுவாசம் எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் இருக்குது. தோ ஆபிரகாம போல கிட்ட மேட்ச் பண்ணி கிட்ட வர முடியுதா பாருங்க. ஓகே, பிரயாண அறிக்கை. வொர்ஷிப் நம்பர் 3, பிரயாண நோக்கம் வொர்ஷிப். நானும் பிள்ளையாண்டானம் போய் தொழுது கொண்டு வந்து விடுகிறோம். தொழுது கொண்டு கவனிங்க, 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். இங்கதான் முதல் முறையா தொழுது, வொர்ஷிப் என்ற வேர்டு வேதத்துல பயன்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் டைம். அப்போ பலியிடுதலும் தொழுகையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்ப இங்க வேதத்துல தொழுகை, வொர்ஷிப் என்ற வார்த்தை 1300 இடங்கள்ல வருது. தொழுகை என்பது விசுவாசம், பலி இவைகளோடு தொடர்புடையது. நம்பர் 4, குறிப்பு 4, பிரயாணத்தில் உரையாடல். பலிக்கான பொருள் இருக்கின்றன, ஆதியாகமம் 22:6. நம்பர் 2, பலிக்கான கேள்வி இருந்தது. என்ன கேள்வி? எங்க ஆடு, பலி பொருள் எங்கன்னு கேட்டான். பலிக்கான பதில் இருந்தது. ஆதியாகமம் 22:8, மகனே, பலியிடுறதுக்கான ஆட்டை தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. சோ பிரயாணத்துல நடந்த உரையாடல். பலிக்கான பொருள் இருந்தது, பலிக்கான கேள்வியை கேட்டான் ஈசாக்கு, பலிக்கான பதில சொன்னார் ஆபிரகாம். பகுதி 3, ஆபிரகாம் பரீட்சையில் வெற்றி பெற்றார். சோ இன்னைக்கு இங்க நிறுத்திட்டு மீதி அடுத்த பகுதியை அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உம்மை நம்பி கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிதா இருந்தது என்பதை பார்க்கிறோம்பா. தகப்பனே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தாங்க, விசுவாசத்தை தாங்க, நேசத்தை தாங்க. உம்மை நேசிச்சு, உம்மை விசுவாசித்து, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயமும் வாஞ்சையும் ஆசையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும்பா. இன்னைக்கு வந்த எல்லாருக்குள்ளும் இந்த விசுவாசத்தின் ஆவி அவர்களுக்குள்ளே அமரட்டும்பா. இந்த விசுவாசத்தின் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே பதியற்ற ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் வளர்ச்சியை அவங்க அடையட்டும்பா. தகப்பனே, எங்கள் கண்களை திறம். நாங்கள் இன்னும் உம்மை பார்த்து, இன்னும் உமக்குள்ளே வளர, உம்மை நோக்கி பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள்ல வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருக்கட்டும், தேவ கரம் கூட இருக்கட்டும், அவளை நடத்தும். திரும்பவும் எல்லாரையும் கொண்டு வர ஆண்டவரே. ஆணி பாய்ந்த உம்முடைய கரங்களில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாருடைய காரியங்களை கர்த்தர் இந்த வாரம் முழுதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.